So peace and grace to you from the Father and the Lord Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. It gives me an immense joy to stand before you to deliver the word. உங்களுக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். I hope everyone is happy today. இன்றைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I hope you are not disappointed to see me here. என்னை இங்கு பார்ப்பது உங்களுக்கு எல்லாம் ஏமாற்றம் அளிக்காது என்று நான் நம்புகிறேன். Because you might be expecting either pastor or pastor amma to preach today. ஏனென்றால் இன்றைக்கு ஒருவேளை போதகரோ இல்லது பாஸ்டர் அம்மாவோ பிரசங்கம் கொடுப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கலாம். So if I disappointed you, I am very sorry. ஒருவேளை நான் உங்களுக்கு ஏமாற்றம் அளித்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். Actually, I was not supposed to preach today. நான் இன்றைக்கு பிரசங்கம் செய்ய நான் எதிர்பார்த்ததல்ல. See, I didn't come this week to my home to preach. இந்த வாரம் என்னுடைய வீட்டிற்கு நான் இன்றைக்கு பிரசங்கம் கொடுப்பதற்காக நான் வரவில்லை. See, just on February 26 our graduation got over. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி எங்களுடைய பட்டமளிப்பு விழா நிறைவு பெற்றது. So I was having a very hectic month. Especially February month was very hectic and tight month for me. எனவே பிப்ரவரி மாதம் என்பது எனக்கு முழுவதுமாக அந்த மாதம் முழுவதும் எனக்கு ப்ரோக்ராம் இருந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன். So I thought actually my colleagues, my teachers and the staffs, everyone they went to Goa now to relax themselves because one academic year is over. ஒரு வருட படிப்பு நிறைவு பெற்றபடியினால் என்னுடைய ஆசிரியர்கள் மற்றும் என்னோடு சேர்ந்து படித்தவர்கள் எல்லாம் கோவாக்கு போயிருக்காங்க. எதுக்குன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. So even I was supposed to go because every teachers are they went to Goa, even they asked me to come along with them. எல்லா ஆசிரியர்களும் மாணவர்களும் கோவாக்கு சென்றபடியினால் என்னையும் அங்கு அழைத்திருந்தார்கள். நானும் அங்கு சென்றிருக்க வேண்டும். But I choose to come to Tirupur because I want to rest. ஆனால் நான் திருப்பூருக்கு வர வேண்டியதன் எதற்கு வந்தேன் என்றால் இங்கு வந்து ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி நான் விரும்பினேன். But unfortunately my mom falls sick. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்னுடைய தாயார் சற்று சுகவீனம் அடைந்து விட்டார்கள். So my dad asked me to preach in place of her. எனவே என்னுடைய தகப்பன் அவர்களுடைய ஸ்தானத்திலே நான் பிரசங்கம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். So I came to Tirupur for rest, but there is no rest for me after I came to Tirupur. ஆனால் நான் திருப்பூருக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு வந்தால் இங்கே எனக்கு வந்த பிறகு ரெஸ்டே இல்லை. Anyway, I considered this as not as a burden but as a privilege to share the gospel. ஆனால் நான் இதை ஒரு பாரமாக நினைக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்திலே கொடுப்பது என்பது அது ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். Because it is always a joy to preach the gospel. எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வது மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. That's why I choose to teach. ஆகவே நான் பிரசங்கம் கொடுப்பது மற்றும் கற்றுக் கொடுப்பதை விரும்புகிறேன். See, many people they ask me why you are not staying in the church, why you are in seminary teaching the students. நிறைய பேர் என்னிடத்தில் கேட்பது உண்டு, ஏன் எப்பொழுதும் நீ மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதிலே வேத பாடம் கற்றுக் கொடுப்பதிலே ஆர்வமாக இருக்கிறீர்கள், ஏன் சபையிலே நீங்கள் தங்கி சபை காரியங்களிலே ஈடுபடுவதில்லை என்று சொல்லி. Because I love teaching, because every day I interact with the students, I teach them, I preach to them, that gives me a joy. ஏனென்றால் எனக்கு எப்பொழுதுமே அது மாணவர்களுக்கு போதிப்பது மற்றும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது எனக்கு மிகவும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. So it is always a joy to hear the word and preach the word. எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பது எப்பொழுதும் சந்தோஷம் தரக்கூடியது. Hallelujah. So for today's meditation I have taken the text from the Gospel of Matthew chapter 25. ஆகவே இன்றைக்கு தியானத்தின் ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தை உங்கள் நடுவிலே பிரசங்கிக்க விரும்புகிறேன். Matthew chapter 25. Please everyone turn your Bible to Matthew chapter 25. Even though they are projecting, please turn your Bible to Matthew chapter 25. எல்லாரும் மத்தேயு 25வது அதிகாரத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இங்கு உங்களுக்கு அதை தொலைக்காட்சியிலே காட்டலாம், ஆனாலும் கூட உங்கள் வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். Because we are not going to go out of the passage, we will be only meditating on Matthew chapter 25. நாம் அதை விட்டு வெளியே எங்கும் செல்ல போவதில்லை. அந்த மத்தேயு 25வது அதிகாரத்தின் அடிப்படையிலே ஆதாரமாக வைத்து தான் இன்றைக்கு நம்முடைய செய்தி இருக்க போகிறது. So I am not if my father preaches, he use 100 reference for a sermon, so but I couldn't use 100 reference. I will be sticking to 25, Matthew 25 only. ஒருவேளை என்னுடைய தகப்பனார் போதிக்கும் போது நூற்றுக்கணக்கான வேத ஆதாரங்களை வசனங்களை சொல்லி அவர்கள் போதிப்பது உண்டு. ஆனால் நான் இன்றைக்கு ஒரு சில வசனங்களை மாத்திரமே உங்களுக்கு கொடுத்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். I don't want to give more work to Seelan for changing the Bible verse today. எனவே உங்களுக்கு நான் நிறைய வேலை கொடுக்க போறதில்லை. பைபிள் அதிகமாக நீங்கள் புரட்ட வேண்டியதில்லை. மத்தேயு 25 திறந்து வைத்துக் கொள்ளலாம். Okay, I am sure that you are keeping your Bible open. Okay, before we enter into the sermon, I want to talk about the Gospel of Matthew.
நான் இந்த பிரசங்கத்திற்குள்ளாக இந்த வேத வார்த்தைக்குள்ளாக நுழைவதற்கு முன்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை குறித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். Matthew is a very unique gospel. மத்தேயு என்பது ஒரு பிரத்யேகமான சுவிசேஷ புஸ்தகமாக இருக்கிறது. See, every gospel is unique. ஒவ்வொரு சுவிசேஷ புஸ்தகமும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. See, we cannot take every gospel as the same. ஒவ்வொரு சுவிசேஷத்தையும் நாம் ஒன்று போல இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. See, each gospel has specific audience. ஒவ்வொரு சுவிசேஷத்திற்கும் குறிப்பிடத்தக்க அதை கேட்கிற நபர்கள், குறிப்பிட்ட நபர்களுக்காக, குறிப்பிட்ட இனத்தை வகையை சேர்ந்தவர்களுக்காக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. If you take the gospel of Matthew, மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், this was written to the Jewish audience. அது யூதர்களுக்காகவே எழுதப்பட்டது. So as Matthew was writing for the Jewish audience, ஆகவே மத்தேயு சுவிசேஷன் யூதர்களுக்கு என்று எழுதினபோது, he give importance to the church and the kingdom of God. அவர் எப்பொழுதுமே சபைக்கும் தேவாலயத்திற்கும் தேவ ராஜ்யத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பவராக மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினார். If you see, this is the only gospel we can see the word church, ecclesia. சபை என்கிற வார்த்தை இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரமே அதிகமாக வருவதை நாம் பார்க்க முடியும். In this gospel only which speaks about church leadership and discipline. சபையின் தலைமைத்துவத்தை குறித்தும் சபையின் ஒழுக்க முறைகளை குறித்தும் அதிகமாக பேசுகிற ஒரு சுவிசேஷ புஸ்தகமாக இது இருக்கிறது. If we compare this gospel with Mark, it's quite different. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை மார்க் எழுதின சுவிசேஷத்தோடு நாம் தொடர்பு படுத்தி பார்த்தோம் என்றால் அது இரண்டும் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். Last time I preached from the gospel of Mark. நான் சென்ற முறை மார்க் எழுதின சுவிசேஷத்தை வைத்து பிரசங்கித்தேன். And I told you something unique about Mark. எனவே மார்க்கை குறித்து நான் ஒரு சில தனித்துவமான காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். Mark is a fast moving gospel. மார்க் எழுதின சுவிசேஷம் அது வேகமாக செல்லுகிற ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது. It has only 16 chapters. It talks about the activity of Jesus. அதிலே 16 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடுகளை குறித்து அது வேகமாக நமக்கு சொல்கிறது. Because his audience was Gentile. ஏனென்றால் புறஜாதிகளுக்கென்று எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க் சுவிசேஷம். So he wants to show the activity of Jesus Christ. ஆகவே இயேசுவின் செயல்பாடுகளை வெளிப்படுத்த மார்க் விரும்பினார். But there is very less teaching in Mark. ஆனால் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே போதனைகள் என்று பார்த்தோம் என்றால் சொற்பமாகத்தான் இருக்கும். But when we take the gospel of Matthew, it was a big gospel. It has lot of teachings about Jesus Christ. ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை பார்த்தோம் என்றால் அது ஒரு பெரிய புத்தகமாக, சுவிசேஷ புத்தகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கங்களை, போதனைகளை குறித்து அதிகமாக அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. In Matthew there are 5 discourses or long teaching given by Jesus. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 5 நீளமான, இல்லை என்றால் நீண்ட பிரசங்கங்கள் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் 5 நீண்ட பிரசங்கங்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. First, the sermon on the mount which we see in chapter 5 to 7. முதலாவது பிரசங்கம் எதுவென்றால் மத்தேயு 5 முதல் 7 வரை எழுதப்பட்டிருக்கிற மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுவது. This is the longest sermon Jesus ever gave. இதுதான் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த மிக நீளமான பிரசங்கம். He teaches about the Lord's prayer, he teaches about fasting, prayer and loving our enemies. அது தேவனுடைய கர்த்தருடைய ஜெபத்தை குறித்தும், உபவாசத்தை குறித்தும், ஜெபத்தை குறித்தும், சத்துருக்களை சிநேகிப்பதை குறித்தும் அதிலே மிக அழகாக தெளிவாக எழுதப்பட்டது. And the second thing was the missionary discourse. இரண்டாவது என்னவென்றால் சுவிசேஷம், அதாவது மிஷனரி பிரசங்கம் என்று சொல்லலாம். Which we can see in chapter 10. இதை 10வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். Here Jesus teach the disciple about preaching the gospel, healing the sick and cast out the demons. இங்கு இயேசு கிறிஸ்து பிரசங்கம் சீஷர்களுக்கு பிரசங்கிப்பதை குறித்தும், நோயாளிகளுக்கு சுகம் கொடுப்பதை குறித்தும், பிசாசுகளை துரத்துவதை குறித்தும் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். And the third teaching was the parable discourse. மூன்றாவது நீளமான பிரசங்கம் எதுவென்று சொன்னால் ஊமைகளால் ஆண்டவர் சொன்ன காரியங்கள். See in chapter 24 and 25. இறுதியாக கடைசி கால போதனைகள், கடைசி நாட்களை குறித்த போதனைகளை மத்தேயு 24-25 நாம் பார்க்கிறோம். Here Jesus teaches or prophesies about the end time or the judgment. இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் நடக்க இருப்பதை, கடைசி நியாயத்தீர்ப்பு நாட்களில் உள்ளதை அவர் பிரசங்கிப்பதை நாம் பார்க்கிறோம். So the interesting thing if you see about this passage are every passage ends with a similar verse. இதிலே ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் ஒவ்வொரு போதனையும் சரியான, அதாவது ஒரே போன்ற ஒரு வார்த்தையை கொண்டு நிறைவு பெறுவதை நாம் பார்க்க முடியும். See for example take Matthew chapter 7:28. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் எடுத்து. Can anyone read it for me in Tamil? யாராவது தமிழிலே அதை வாசிக்க முடியுமா? மத்தேயு 7:28. இயேசு இந்த வார்த்தையை சொல்லி முடித்தார். Second, Matthew chapter 11:1.
மத்தேயு 11:1. By the end of the second teaching. Next 13:53. 13:53. Yeah, and you can see 19:1. 19:1. And finally 26:1. மத்தேயு 26:1. See, yeah, this is the similar passage we can see in the end of each discourse. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நீளமான ஒரு பிரசங்கத்தை போதனை செய்து முடித்த பின்பு நாம் வாசித்தபடி சொல்லி முடிந்த பின்பு என்று ஒரே போன்ற வார்த்தைகளால் நிறைவு பெறுவதை நாம் பார்க்கிறோம். So our passage comes under the last discourse. ஆகவே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு பிரசங்கம் கடைசியாக ஆண்டவர் சொன்ன நீண்ட போதனையை அடிப்படையாக கொண்டது. It talks about the end time judgment and the behavior or expected behavior of the Christians till the Christ returns. அது கடைசி நியாய தீர்ப்பை குறித்தும் கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் வருகையிலே எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்தும் சொல்லுவதாக இருக்கிறது. If we see in chapter 24, 24வது அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால் Jesus clearly saying to the disciple that he will return and this time he will collect his people. 24வது அதிகாரத்திலே ஆண்டவர் மிக தெளிவாக கண்டிப்பாக அவர் மீண்டும் வருவேன் என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 25வது அதிகாரத்திலே தம்முடையவர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வார் என்பதை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். In chapter 25 the whole thing is about 3 parables. மத்தேயு 25வது அதிகாரம் 3 உவமைகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. It teaches us something very important. ஆகவே மிக முக்கியமான சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So what is parable? உவமை என்றால் என்ன? Is it a story or it is a real life incident? அது உவமை என்பது ஒரு கதையா இல்லை என்றால் மெய்யாகவே வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களா? Can anyone say is this a story or real life incident? யாராவது சொல்ல முடியுமா கதையா இல்லைன்னா ஏதாவது முக்கியமான நடந்த சம்பவமா? So I don't want to confuse, I don't want to make you into trouble. It is a story and imagination. உங்களை நான் குழப்ப விரும்பவில்லை. அது ஒரு கற்பனை கதைதான். It is not a real life incident. அது உண்மையிலே நடந்த சம்பவம் அல்ல. It is just a story. அது ஒரு கதையாக புனையப்பட்ட ஒரு கதைதான். See, Jesus uses these parables to make the listeners to think and understand new things. ஆண்டவராகிய இயேசு இப்படிப்பட்ட ஊமைகளை ஏன் பயன்படுத்துகிறார் என்றால் இப்படிப்பட்ட கதைகளை சொல்லும்போது தான் அவர்கள் நன்றாக அதை புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையிலே அதை செயல்படுத்துவார்கள் என்பதற்காக. See, Jesus is a master teacher. இயேசு கிறிஸ்து ஒரு மிகவும் அருமையான ஒரு போதகர். He used this parable, this method 1/3 of his preaching. அவருடைய போதனைகளிலே 1/3 உமைகளாலேயே சொல்லப்பட்டது. So he wants the people to think through the stories. ஏனென்றால் அந்த கதைகள் மூலமாக அந்த உமைகள் மூலமாக மக்களை சிந்திக்க வைக்க அவர் விரும்பினார். So there are plenty of parables in the Gospels. சுவிசேஷ புத்தகங்களிலே ஏராளமான உமைகள் சொல்லப்பட்டது. Today we are going to look into 3 parables. இன்றைக்கு 3 முக்கியமான உமைகளை மாத்திரம் பார்க்க போகிறோம். So what is so significant or important about this passage? இந்த குறிப்பிட்ட பகுதியை குறித்து மிகவும் முக்கியமான காரியம் இதில் என்ன விசேஷம்? Jesus is already making it clear he is going to return. இயேசு ஏற்கனவே அவர் மீண்டும் வரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டார். So what can happen till he return? அவர் வரும் வரைக்கும் அவர் வருகிற நேரம் வரைக்கும் என்ன நடக்கும்? So what are the most important things for us to consider when he returns? ஆகவே இயேசு கிறிஸ்து வருகையை எதிர்பார்த்து இருக்கிற நாம் எந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என்பதை பார்க்கிறோம். That's what today we are going to see. அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். So let's look into the first parable. முதல் உவமையை நாம் பார்க்கலாம். So I hope everyone knows this parable. எல்லாருக்கும் இந்த உவமை தெரிந்திருக்கும் என்று It's about a wedding. அது ஒரு திருமணத்தை குறித்தது. So here everyone was invited. அந்த திருமணத்திற்கு எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். There was a huge ceremony in the bride's house. மணமகளுடைய இல்லத்திலே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. And the bridegroom was expected to come at any time. மாப்பிள்ளை அதாவது மணமகன் எப்பொழுது வேண்டுமென்றாலும் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரம். You have to understand actually the Jewish wedding are very elaborated. It takes 1 week. உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன், தெரிந்திருக்கலாம். யூதர்களுடைய திருமணம் ஒரு வாரம் கூட நீளமாக நடக்கும், ஒரு வாரம் அளவிற்கு நடக்கக்கூடியது. It's not like us just wedding and reception. For them it takes 1 week. நம்மை போல ஒரே நாளிலே திருமணம் வரவேற்பு என்றல்ல, அவர்களுக்கு ஒரு வாரம் அந்த திருமண வைபவம் நடைபெறும். And here we can see the 10 brides were waiting to join the bridegroom. இந்த 10 கன்னிகைகளும் மணவாளனை
மணவாளனோடு இணைவதற்காக அவர்கள் காத்து The கொண்டிருக்கிறார்கள். thing is that they didn't expect that the bridegroom will come at the unexpected time. ஆனால் மணமகன் எப்பொழுது வருவார் என்பதை அவர்கள் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் நினைக்காத நேரத்திலே மணமகன் வந்தார். 5 of them had oil. 5 பேரிடத்திலே எண்ணெய் இருந்தது. They had enough oil and extra oil. தீவெட்டியும் போதுமான அளவுக்கு எண்ணெயும் 5 கன்னிகைகளிடத்திலே இருந்தது. But the other 5, they didn't have enough oil or sufficient oil to keep their light burning. ஆனால் மற்ற 5 கன்னிகைகளிடத்திலே தீவெட்டிகள் இருந்தது, ஆனால் போதுமான எண்ணெய் இல்லை. When the bridegroom came, மணவாளன் வந்தபோது the 5 who has enough oil or the 5 whose light was burning, they joined with him. எந்த 5 கன்னிகைகளுடைய தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்ததோ, எந்த 5 கன்னிகைகளுக்கு போதுமான அளவு எண்ணெய் இருந்ததோ அவர்கள் மணவாளுடன் சேர்ந்து கொண்டார்கள். But other 5, they were left out. ஆனால் மற்ற 5 கன்னிகைகளோ விடுபட்டு போனார்கள். When we see in verse 12, it says the bridegroom answering, I do not know you. 12வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் மணமகன் சொல்வது, நான் உங்களை அறியேன். So what Jesus is trying to say? இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல விரும்புகிறார்? See, sometime we may think this oil represent Holy Spirit. சில வேளைகளிலே நாம் நினைக்கிறோம் எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை குறிப்பதாக இருக்கிறது. That's not how you have to preach from the parables. ஆனால் ஊமைகளிலிருந்து அப்படி நாம் பிரசங்கிக்க வேண்டியதல்ல. We cannot put our own thought in the parables. நம்மளுடைய சுய சிந்தனைகளை ஊமைகளோடு ஒப்பிடுவதல்ல. So the oil doesn't represent Holy Spirit here, okay? இந்த இடத்திலே சொல்லப்பட்ட எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிப்பதல்ல. So what does it speaks about? ஆனால் எதை குறித்து பேசுகிறது? It speaks about our spiritual preparation. அது என்னவென்றால் குறிப்பாக நம்முடைய ஆவிக்குரிய தயாராக இருக்கக்கூடிய தயார் நிலைமையை குறிப்பதாக இருக்கிறது. It's about our preparation, our own spiritual preparation. நாம் ஆவிக்குரிய விதத்தில் நாம் எப்படி தயாராக இருக்கிறோம் என்பதை குறிப்பதாக இருக்கிறது. So we might be doing lot of works for Christ or the church. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் சபைக்காகவும் நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். But that work alone will not save us. ஆனால் நம்முடைய வேலை, நம்முடைய ஊழியம் மாத்திரம் நம்மை காப்பாற்றி விடாது. Our personal preparation is very important. ஆனால் நாம் தனிப்பட்ட விதத்தில் எப்படி ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். Even though we are doing God's ministry, ஒருவேளை நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், our personal preparation is very important for us. நம்முடைய தனிப்பட்ட ஆயத்தம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Not just the collective prayers like coming to church is important. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவாலயத்தில் வந்து ஜெபிப்பது மாத்திரம் முக்கியமல்ல. Not just fasting prayer are different. Not only that is important. ஆனால் உபவாச ஜெபம் பலவிதமான ஜெபங்கள் அவைகள் மாத்திரம் முக்கியமல்ல. But our personal walk with Lord and our personal reading of the scripture is very important. ஆனால் நாம் தனிப்பட்ட விதத்தில் இயேசுவோடு தேவனோடு எப்படி நடக்கிறோம், தனிப்பட்ட விதத்தில் வேதத்தை எப்படி வாசிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். You might be giving excuse, I am having a tight schedule. I am doing a business. I am working day and night. ஒருவேளை நீங்கள் இரவு பகல் வேலை இருக்கிறது, எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் சில சாக்கு போக்குகள் சொல்லலாம். But my co-believers, ஆனால் அருமையான விசுவாசிகளே, but it is your responsibility to have your own personal preparation. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆயத்தம் செய்வது உங்களுடைய முழுமையான தனிப்பட்ட பொறுப்பாகும். It is not simply enough to come to church and it is not just enough to come to church and join with this community. சபைக்கு வந்து சபையில் கிறிஸ்தவர்களோடு இணைந்து ஜெபிப்பது ஆராதிப்பது மாத்திரம் போதுமானதல்ல. We need a personal relationship with God. இயேசு கிறிஸ்துவோடு தேவனோடு தனிப்பட்ட விதத்திலே உங்கள் உறவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். We must maintain our personal devotion, prayer life and holiness. நாம் தனிப்பட்ட விதத்திலே வேத தியானிப்பதையும் பரிசுத்தமாய் இருப்பதும் ஜெபிப்பதிலும் நாம் வளர வேண்டும். When Jesus returns, there is no last minute preparation. We must be ready. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது கடைசி நேரத்தில் ஆயத்தமாக முடியாது, நாம் ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். You cannot borrow your preparation through someone. மற்றவர்களிடத்திலிருந்து அவர்களுடைய ஆயத்தத்தை, அவர்கள் ஆயத்த நிலைமையை நீங்கள் கடன் வாங்க முடியாது. You cannot sneak into eternity through the hope or faith of someone. நீங்கள் நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக எட்டி பார்க்க முடியாது. மற்றவருடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே, அவருடைய தனிப்பட்ட ஆயத்தத்தின் அடிப்படையிலே நீங்கள் நித்தியத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. Jesus is clearly saying you cannot run in the borrowed. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், மற்றவர்களிடத்திலே கடன் வாங்கி நீங்க ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. My relationship with God must be my own. My relationship with God must be my own. என்னுடைய ஆண்டவரோடு எனக்கு இருக்கிற தொடர்பு மிகவும் முக்கியம். My preparation must be my own.
என்னுடைய தொடர்பு, நான் என்னுடைய ஆயத்தம் எனக்கு சொந்தமானதாக நான் செய்த ஆயத்தமாக இருக்க வேண்டும். My walk with him must be my own. இயேசு கிறிஸ்துவோடு தேவனோடு நான் நடப்பது என்னுடைய தனிப்பட்ட ஆயத்தமாக இருக்க At வேண்டும். last minute there is no escape route. கடைசி நிமிஷத்துல தப்பிச்சு செல்வதற்கு எந்த வழியும் கிடையாது. If I have oil, I go in. என்னிடத்துல எண்ணெய் இருந்தால் நான் போக முடியும். If my light is burning, I go in. என்னுடைய தீவெட்டி எரிந்தால் என்னால் போக முடியும். If my light is not burning, I cannot go in. என்னுடைய தீவெட்டி எரியவில்லை என்றால் என்னால் போக முடியாது. This parable encourages us to take our spiritual journey very seriously. ஆகவே இந்த உவமை நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை மிகவும் முக்கியமாக பிரதானமாக கருதுவதற்கு நம்மை ஊக்கப்படுத்துகிறது. It reminds us that Christian life is not just about attending the church, but it is about cultivating a deep relationship with Christ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சபை ஆராதனையில் கலந்து கொள்வது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவோடு உறவை நல்ல முறையிலே வளர்த்து கொள்வது என்பதை முக்கியப்படுத்துகிறது. So as a church we must encourage each other to steadfast in our walk with Christ. ஆகவே சபையாக நாம் ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவோடு ஆழமாக அதிகமாக நெருங்கி நடப்பதற்கு ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும். So that when the bridegroom Jesus returns, we will be ready to enter in his glorious kingdom. ஆகவே மணவாளன் வரும்போது நாம் ஆயத்தமாக அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Hallelujah. So I want you to think about this little seriously. இதை குறித்து இன்னும் ஆழமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். So this first parable talks about our personal preparation when Jesus returns. ஆகவே இந்த முதல் உவமை என்பது நாம் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எப்படி ஆயத்தப்படுவது என்பதை குறிக்கிறதாக இருக்கிறது. Now let's move to the second parable. இப்பொழுது இரண்டாவது உவமைக்கு நேராக செல்லலாம். Then verse 14 to 30. 14வது வசனம் முதல் 30வது வசனம் வரை. Here Jesus says the second narrative. இங்கு இரண்டாவது விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். The master we see here was a generous man, was a kind and good man. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற எஜமான் என்பவர் ஒரு தயாளமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பு நிறைந்த ஒரு நற்பண்புகள் நிறைந்த மனிதனாக காணப்படுகிறார். Because he wants to give opportunity to everybody. ஆகவே எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்க அந்த எஜமான் விரும்புகிறார். In verse 15 we can see the master divides the talents among the servant according to their abilities. ஒவ்வொருவருடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை அந்த எஜமான் பகிர்ந்து அளிப்பதை 15வது வசனத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. See, we have a master who doesn't expect us to do anything beyond our capacity. நமக்கு ஒரு எஜமான் உண்டு. நம்முடைய திறமைக்கு மேலாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எஜமான் அவர் அல்ல. So one received 5 talents, ஒருவனுக்கு 5 தாளந்துகள் the கொடுக்கப்பட்டது. other received 3 talents, இன்னொருவனுக்கு 3, and the last one received 1 talent. கடைசியில் இருப்பவனுக்கு 1. All of them had equal opportunities. எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. So what was the idea? The master says, I am going far of the country, எஜமான் சொல்கிறார், நான் தூர பிரயாணம் but செல்கிறேன், I will come back. ஆனால் மறுபடியும் வருவேன். But I will not tell you when I will come back. ஆனால் எப்பொழுது வருவேன் என்பதை சொல்ல But விடுவதில்லை. let's see what happens when I come back. நான் வரும்போது என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். So when the master comes, what happened? எஜமான் திரும்பிய போது என்ன நடந்தது? The guy with 5 talent already prepared other 5. 5 தாளந்துகள் உடையவன் இன்னும் 5 தாளந்துகளை So சம்பாதித்தான். what are these talents about? அந்த தாளந்துகள் என்பது எதை குறிக்கிறது? So we should not think this talent is just about dancing or singing. தாளந்துகள் என்பது ஆடுவதோ பாடுவதோ அல்ல. See, everyone comes with talents. ஒவ்வொருவருக்கும் தாளந்துகள் கொடுக்கப்படுகிறது. Maybe our time, maybe our comfort, maybe our resource or anything. நமக்கு கொடுக்கப்படுகிற நேரம், நமக்கு கொடுக்கப்படுகிற பணம், வாய்ப்புகள் என்பது எதுவாக வேண்டுமானாலும் அந்த தாளந்துகளாக இருக்கலாம். God has given us different talents. கர்த்தர் நமக்கு பலவிதமான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். According to our abilities. நம்முடைய திறமைக்கு தக்கதாக. So these are the things God expects us to invest for him. ஆகவே இந்த தாளந்துகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு மூலதனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The guy with 5 made other 5. அந்த 5 தாளந்துகளை உடையவன் இன்னும் 5 தாளந்துகளை And more சம்பாதித்தான். was given to him. அவனுக்கு இன்னும் கொடுக்கப்பட்டது. The guy with 2 made another 2. 2 வைத்திருந்தவன் இன்னும் 2 But சம்பாதித்தான். the guy with 1, he did not make any. ஆனால் ஒன்றை வைத்திருந்தவன் ஒன்றுமே செய்யவில்லை. He just buried his talent. அவன் அதை புதைத்து விட்டான். He thought he is keeping it safe. அவன் அதை பத்திரமாக வைத்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். He didn't use his opportunity. அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை. He was not trying to multiply it. He was not trying to use it. அவன் அதை பெருக்கவில்லை, அதை பயன்படுத்தவில்லை. Probably because he was lazy. அவன் ஒருவேளை சோம்பேறியா இருந்திருக்கலாம். And he didn't expect the master will come and question him. எஜமான் வந்து கேள்வி கேட்பார் என்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை. Whatever the case, but he didn't use his talent. என்ன காரணமாக இருந்தாலும் அவன் அந்த தாளந்தை பயன்படுத்தவில்லை. This parable teaches us, if you do, you will be rewarded.
இந்த தாளந்து இந்த ஊமை எதை நமக்கு போதிக்கிறது என்றால் நாம் செயல்பட்டால் நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் பரிசு தருவார். Jesus is making it very clear here. ஆண்டவர் அதை மிகவும் தெளிவுபடுத்துகிறார். See verse 29. 29வது வசனத்தை பாருங்கள். It says, those who used well what they are given, more will be given and they will have abundance. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை 29வது வசனத்திலே பார்க்கிறோம். But then it doesn't stop here. Jesus introduced a new theme. ஆனால் அங்கு அதோடு நின்று விடவில்லை. ஆண்டவர் ஒரு புதிய கொள்கையை நமக்கு விளக்குகிறார். There will be a judgment. ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. Look at verse 30. 30வது வசனத்தை பாருங்கள். It says, cast the worthless servant into outer darkness. In that place there will be weeping and gnashing of teeth. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். Look at the theme introduced by Matthew from the very word of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மூலமாகவே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மத்தேயு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். Jesus says, okay, if you do well, if you wisely spend your resource, you will be suitably rewarded. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட பணத்தையோ நேரத்தையோ சரியான முறையிலே நீ பயன்படுத்தினால் உனக்கு அதற்கேற்ற பலன் கிடைக்கும். And a second, if you don't do well, if you are lazy, if you are not doing anything, there will be a result, which is you will be separated and there will be eternal punishment. ஆனால் நீ உன் தாளந்தை சரியாக பயன்படுத்தாமல் சோம்பேறித்தனமாக பயனற்றவனாக இருந்தால் நிச்சயமாகவே உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும், உனக்கு தண்டனை உண்டு என்பதை ஆண்டவர் விளக்குகிறார். So where do we find ourselves today? ஆனால் இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நாம் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறோம்? All of us has given talents and gifts according to our abilities. நம் ஒவ்வொருவருக்கும் அளவுக்கு தக்கதாக, திறமைக்கு தக்கதாக நமக்கு தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Are we using this for God's ministry? நாம் தேவனுடைய ஊழியத்திற்கு அதை பயன்படுத்துகிறோமா? See, in many churches today we don't take the mission or sharing the gospel as the main mission of the church. இன்றைக்கு பல சபைகளிலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை மிகவும் முக்கியமான காரியமாக அவர்கள் நினைப்பதில்லை. We think that is an extra work of the church. அதை நினைக்கிறார்கள், சபைக்கு அது கூடுதலான ஒரு பொறுப்பு என்று தான் நினைக்கிறார்கள். Jesus never called us to just attend the church. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சபைக்கு மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு போறதுக்கு நம்மை அழைக்கவில்லை. He calls out, go out and preach the word and make disciples. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று தான் அவர் கட்டளையிட்டார். But rather we wait for the people to come to church. ஆனால் நாமோ சபைக்கு மக்கள் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். We don't take the church to the people. நாம் சபையை மற்றவர்களிடத்திலே ஜனங்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில்லை. When we see in Acts chapter 1:8, அப்போஸ்தலர் 1:8 பார்த்தோம் என்றால், you will receive the power, the Holy Spirit, and comes upon you, and you will be my witness. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்கிறார். சாட்சி, witness. சாட்சி. What does witness means? சாட்சிகளாய் இருப்பது என்றால் என்ன? What you see and what you experience is called witness. நாம் பார்ப்பதையும் நாம் அனுபவிப்பதையும் மற்றவர்களுக்கு சொல்வதுதான் சாட்சி. When Jesus says you will be my witness, it says that what you see in him and what you experience in him you should tell to others. இயேசு கிறிஸ்து நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லும்போது நீங்கள் பார்த்ததையும் நீங்கள் அனுபவித்ததையும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். It is very very important for us to understand the coming of the Holy Spirit is not just for our own sake, it is to be a witness. பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள் வருவது நம்முடைய நன்மைக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு சாட்சிகளாய் இருப்பதற்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். That is the only reason God sent the Holy Spirit to the church. அதுதான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை சபைக்கு அனுப்பியதின் நோக்கமே அதுதான். That is the only purpose God has sent the Holy Spirit to share the gospel, to be a witness. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதன் காரணம் மற்றவர்களுக்கு சாட்சியாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே. If you see the early church, the church grew rapidly because the believers take the gospel throughout the world. ஆதி திருச்சபைகள் மிக அதிகமாக வேகமாக வளர்ந்ததற்கு காரணம் என்னவென்றால் சுவிசேஷத்தை அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் சென்றார்கள். The church was just started with 120 people. வெறும் 120 பேரை கொண்டு ஆரம்பித்தது ஆதி திருச்சபை. After filling of the Holy Spirit, when they take the gospel, it changes to 3,000 and then it multiplied to 5,000, and we can see every day there was a growth. பரிசுத்த ஆவியின் நிறைவு வந்தபோது அந்த 120 பேர் 3000 பேராக மாறினார்கள்.
பிறகு 5000 பேராக மாறினார்கள். பிறகு அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தார்கள். What are we doing here today? இன்றைக்கு நாம் இங்கே என்ன செய்து Are கொண்டிருக்கிறோம்? we taking the church to the people, or we are waiting for the people to come to church? நாம் சபையை ஜனங்களிடத்திற்கு எடுத்துச் செல்கிறோமா, இல்லை என்றால் ஜனங்கள் சபைக்கு வர வேண்டும் என்று காத்துக் We கொண்டிருக்கிறோமா? are here because someone introduced us to the Christ. யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு அறிமுகப்படுத்தியபடியினால் தான் நாம் இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிறோம். We got the blessing, but we are not blessing to others. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், ஆனால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாம் இருக்க தவறி விடுகிறோம். So this parable clearly teaches us that each and everyone has gifts, abilities and opportunity to do God's ministry. இந்த உவமை மிக தெளிவாக நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு செய்ய சேவையான தாளந்துகள், ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளும் திறமைகளும் கொடுக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறது. And God expect us to use for his kingdom. தேவன் அதை தம்முடைய ராஜ்யத்திற்கு என்று நாம் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். If we are faithful, he will bless us with more. நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அவர் நம்மை மென்மேலும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். If we are lazy and if we don't do anything, we might lose everything. நாம் சோம்பேறித்தனமாக இருந்து எதுவும் செய்யாமல் இருந்தால் நமக்கு உள்ளதையும் நாம் இழந்து போவோம். Whether you have 5 talents or 1 talent, ஒருவேளை 5 தாளந்துகளோ ஒன்றோ அது முக்கியமல்ல. he don't see the size, he see your faithfulness. எத்தனை தாளந்துகள் என்பது, எவ்வளவு பெரிய தாளந்துகள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். If our Tirupur church should grow, if you want our church to grow, நீங்கள் நம்முடைய சபை வளர வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் each and every believer should use our gifts given by God. நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். Hallelujah. So in the first parable, he says the 5 foolish bridesmaids, he said that Jesus says that master says, I do not know you. இந்த முதல் ஊமையிலே நாம் பார்த்தோம், அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகளை பார்த்து நான் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொன்னதை பார்த்தோம். In the second parable, we can see the judgment was very severe. He says in verse 30, cast out the worthless servant out of the darkness. இந்த இரண்டாவது ஊமையிலே வசனம் 30 நாம் பார்த்தோம், இன்னும் சற்று கொடூரமான தண்டனையாக அது இருந்தது. இவனை அழுகையும் பற்கடிப்பான புறம்பான இருளிலே போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். The punishment is very severe. இந்த தண்டனை மிகவும் கொடுமையானது. This morning it comes to us as a warning and reminds us that God is given us a responsibilities. இந்த காலை நேரத்திலே அது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை உணர்ந்து கொள்ளும்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. So let's take this responsibility and use our gifts for the glory of God. இந்த பொறுப்பை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாம் உணர்ந்து அதை தேவனுடைய மகிமைக்கு என்று பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்வோம். Hallelujah. So the first parable talks about our personal preparation. ஆகவே முதல் உவமை என்பது நாம் தனிப்பட்ட விதத்திலே ஆயத்தம் செய்வதை குறித்து சொல்கிறது. And second parable talks about how we use our abilities or gifts for God's kingdom. இரண்டாவது உவமை என்பது நமக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை தேவ ராஜ்யத்திற்கு என்று பணி செய்வதற்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை சொல்லுகிறது. And now this 2 parable leads to the final one. இந்த இரண்டும் மூன்றாவது உவமைக்கு நேராக நம்மை நடத்தி where you can see the shepherd separates goat and sheep. இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கு செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் தனித்தனியாக பிரிக்கப்படுவதை பார்க்கிறோம். Look at verse 31. வசனம் 31 பாருங்கள். It begins when the Son of Man comes. அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் வரும்போது, look in the first verse it was bridegroom, and second it was master, and here we can see the Son of Man. முதல் உவமையிலே நாம் பார்த்தோம், அவர் மணவாளனாக வந்தார். இரண்டாவது உவமையிலே எஜமானனாக வந்தார். மூன்றாவது உவமையிலே அவர் மனுஷகுமாரனாக வருகிறார். Here Matthew, he don't want to confuse his reader. மத்தேயு அவர் தன்னுடைய வாசகர்களை குழப்ப விரும்பவில்லை. He said that when the Son of Man comes, மனுஷகுமாரன் வரும்போது how he will come? அவர் எப்படி வருவார்? He will come with all the angels and then he will sit upon his throne. அவர் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வந்து மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்று கூறுகிறார். What will happen here? இங்க என்ன நடக்கும்? See verse 32. 32வது வசனத்தை பாருங்கள். Before him will be gathered all the nations, and he will separate the people one from another as a shepherd separates sheep from the goat. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள், செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் வெவ்வேறாய் பிரிக்கப்படும். Now he says God will separate his obedient follower from the pretending unbelievers. இங்கு மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், நடித்துக்கொண்டு விசுவாசிகளைப் போல இருப்பவர்களை உண்மையாகவே அவரை பின்பற்றுவர்களிடத்திலிருந்து பிரிப்பேன் என்று மிக தெளிவாக கூறுகிறார். Definitely there will be a separation. நிச்சயமாக ஒரு வேறு பிரிக்கப்படுதல் இருக்கும். When the king returns, the parable describes the act of mercy which all can do every day.
நிச்சயமாக இந்த ஊமையிலே நாம் தெரிந்து கொள்கிறோம், ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அன்புள்ள கனிவான செயல்கள் என்னவென்று என்பதை இந்த ஊமை மூலம் தெரிந்து கொள்ளலாம். So what is that? அது எப்படிப்பட்ட You can செயல்கள்? see in this parable there are 6 group of people very clearly identified by Jesus in verse 35 and 36. வசனம் 35 மற்றும் 36 6 விதமான மக்களை ஆண்டவர் காட்டுவதை, கோடிட்டு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். What you do for them? அவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். He says, I was hungry, I was thirsty, I was stranger, I was naked, I was sick and I was in prison. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் வியாதி உள்ளவனாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், நான் சிறைச்சாலையில் இருந்தேன். So these 6 groups of people are identified and living around us. இங்கு 6 விதமான மக்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எங்குமில்லை, நம்மை சுற்றி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Open your eyes, see beyond the boundaries of the church, you will see these people. நாம் நம்முடைய சபையின் எல்லைகளை விட்டு நம் கண்களை திறந்து வெளியே பார்த்தோம் என்றால் இந்த 6 விதமான மக்களை நம்மால் பார்க்க We முடியும். all see these people living with us in daily life. இந்த 6 விதமான மக்களும் நம்மோடு கூட தான் வாழ்ந்து So கொண்டிருக்கிறார்கள். the focus of this parable is that we should love everyone and serve everyone in need because it will glorify God in heaven. இந்த ஊமையின் நோக்கம் என்னவென்றால் நாம் அனைவரையும் நேசிக்க வேண்டும், எல்லாருக்கும் சேவை செய்ய வேண்டும், அதன் மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படும் என்பதை அது முக்கியத்துவப்படுத்துகிறதா இருக்கிறது. These 6 kinds of people are with us and somehow the church find it so difficult to reach them. இந்த 6 விதமான மக்களும் நம் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஏனோ தெரியவில்லை, சபை இவர்களை சென்று அடைவதற்கு மிகவும் சிரமப்படுகிறது. And Jesus is making it very clear that what we do for others we do for him. மிகவும் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், இந்த பகுதியிலே நாம் மற்றவர்களுக்காக செய்வது அவருக்காக செய்வதற்கு ஈடாக It இருக்கிறது. is not simply enough to attend the church and claim to say that we love God. சபை ஆராதனையிலே மாத்திரம் கலந்து கொண்டு நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்வது காரியம் அல்ல. We must show his love through acts and act of kindness and service. நாம் அவருடைய அன்பை நம்முடைய அன்பான செயல்பாடுகள் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். As a church we must look beyond the church walls. சபையின் சுவர்களை விட்டு, எல்லைகளை விட்டு நாம் வெளியே நோக்க வேண்டும். We must reach out for the people who are struggling. நாம் போராட்டத்தில், பிரச்சனைகளில் நடுவிலே இருப்பவர்களை நோக்கி செல்ல வேண்டும். When we serve others we serve him. நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போது ஆண்டவருக்கே நாம் சேவை செய்கிறோம். I was very much inspired by the founder of Salvation Army. Salvation Army என்ற ஒரு ஊழிய ஸ்தாபனத்தை நிறுவனரை குறித்து நான் மிகவும் அவரை பற்றி தெரிந்தபோது he has a motto soup soap salvation. அந்த நிறுவனத்தின் அதிபர் தோற்றுவித்தவர் வில்லியம் பூத், அவருக்கு ஒரு கொள்கை உண்டு, சூப் சோப் சால்வேஷன். First feed them, clean them and get them right with God. சூப் என்பது ரசம், அதாவது அவர்களுக்கு உணவு கொடுப்பதை குறிக்கிறதாக இருக்கிறது. சோப் என்பது அவர்களை சுத்தப்படுத்துவதாக இருக்கிறது. மூன்றாவது சால்வேஷன் என்பது அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துவதாக இருக்கிறது. The thing is we are just focusing on the sword but we forget to reach the people as a whole. நாம் அதிகமாக சுத்திகரிப்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் முழுமையாக அந்த ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்துவதை நாம் மறந்து விடுகிறோம். Many of us are self-centered and we think only about us, we are not thinking outside the box. ஆனால் நாம் அதிகமான பேர் நம்மையே குறித்து தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒழிய மற்றவர்களை குறித்து நினைப்பதை தவறி விடுகிறோம். Sometimes we think as how the church think, we think as how the denomination think, but we don't act as according to the Bible. சபை எப்படி சிந்திக்கிறதோ அப்படித்தான் நாம் தனிப்பட்ட முறையில் சிந்திக்கிறோம். அதே போல நாம் சார்ந்திருக்கிற சபை பிரிவு என்ன சிந்திக்கிறதோ அதே தான் நாம் சிந்தித்து அதே தான் செய்து கொண்டிருக்கிறோம். We forget to do good for others. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நாம் மறந்து விடுகிறோம். See in verse 41, 41வது வசனத்தை பாருங்கள். See what it is saying about the people who fail to help those people. மற்றவர்களுக்கு உதவி செய்ய தவறினவர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். What did he calls there? அவர்களை பார்த்து You cursed. சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிறார். When we fail to help others or reach out others, he is calling us you cursed. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் மற்றவர்களை நோக்கி நம்முடைய சேவை செய்வதை நிறுத்தினோம், செய்யவில்லை என்றால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் சபிக்கப்பட்டவர்களே. Jesus is warning us very seriously about, because there is 2 places he is mentioning in verse 46. இந்த 46வது வசனத்திலே மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை மிகவும் அதிகமாக அவர் எச்சரிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். There are 2 places he is mentioning. 2 இடத்திலே சொல்லுகிறார். If we are completely ignoring and living a self-centered life,
நாம் இதை முழுவதுமாக உதறி தள்ளிவிட்டு நமக்கு நாமே என்று சொல்லி நம்மை அடிப்படையாக மத்தியமாக கொண்டு வாழ்வோம் என்றால் verse 45 and 46 gives us an answer. 45 46வது வசனங்கள் நமக்கு பதில் சொல்கிறது. It says you will be separated. நிச்சயமாக நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள். Because you did nothing to the hungry, you did nothing to the thirsty, you did nothing to a stranger, you did nothing to the naked, you did nothing to the sick, and you did nothing to the person in prison. ஏனென்றால் நீங்கள் பசியா இருந்தவர்களுக்கு கொடுக்கவில்லை, தாகமா இருந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, வியாதியஸ்தவர்களுக்கு அவர்களை சந்திக்கவில்லை, வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, அதே போல சிறைச்சாலையில் இருந்தவரை சந்திக்க விசாரிக்கவில்லை என்று அவர் சொல்லுவார். So if that is the case, what can be the eternal punishment? ஆக நாம் யோசிக்கலாம், இதற்காக என்ன தண்டனை கிடைக்கும்? The eternal punishment takes place in hell. நித்திய தண்டனை எங்கு கிடைக்கும் என்றால் நரகத்திலே கிடைக்கும். Jesus is making it very clear. இது மிகவும் தெளிவாக We எழுதப்பட்டிருக்கிறது. cannot simply take it as easy. இது ஏதோ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. See, this is the own words by Jesus himself. இது இயேசு கிறிஸ்து சொன்ன அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. It is the warning given by Jesus himself. இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட இறுதி எச்சரிப்பு. Look at verse 46. 46வது வசனத்தை What is பாருங்கள். the punishment we get? அந்த தண்டனை என்ன? And you will go away into eternal punishment. இவர்கள் நித்திய ஆக்கினையை அடைவார்கள். And then we see, but then the righteous will go into eternal life. அதே நேரத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடைவார்கள் என்பதை There பார்க்கிறோம். are two consequences for our action. நம்முடைய செயல்பாடுகளுக்கு இரண்டு விதமான விளைவுகள் உண்டு. One is eternal punishment or death, ஒன்று நித்திய நரகம் அல்லது நித்திய மரணம், and one is eternal life. இன்னொன்று நித்திய ஜீவன். We should think about ourselves. நாம் நம்மை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். Our decision makes our consequence. நம்முடைய தீர்மானம் என்ன, அதுதான் நம்முடைய விளைவை If we தீர்மானிக்கும். fail to take care of them, நாம் அவர்களை குறித்து அக்கறை கொள்ளவில்லை என்றால் there is an eternal punishment. நிச்சயமாக நித்திய ஆக்கினை உண்டு. But if we do what Jesus demands, ஆனால் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறதை நாம் செய்தோம் we will என்றால் get eternal life. நித்திய ஜீவனை So பெற்றுக்கொள்ளலாம். we will be judged and rewarded on what we do. ஆம், நாம் செய்வதை கொண்டே நாம் நியாயந்தீர்க்கப்பட்டு நமக்கு பலன் கொடுக்கப்படும். So these three parables makes us to ask ourselves three questions. ஆகவே இந்த மூன்று உண்மைகளும் நம்மை குறித்தே கேட்பதற்கு மூன்று கேள்விகளை நமக்கு முன்பாக வைக்கிறது. Are we spiritually prepared? நாம் ஆவிக்குரிய ஆயத்தத்துடன் ஆண்டவருடைய வருகைக்கு ஆவிக்குரிய ஆயத்தத்துடன் இருக்கிறோமா? Do we have a personal relationship with Jesus? ஆண்டவருக்கும் நமக்கும் தனிப்பட்ட உறவு இருக்கிறதா? Second, are we using what God has given to us? இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை சரியாக பயன்படுத்துகிறோமா? Our talents, our time, our resources should be invested in God's kingdom. தாளந்து என்பது நமக்கு கொடுத்திருக்கிற பணமோ பொருளோ நேரமோ இருக்கலாம், அதை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு என்று மூலதனமாக விதைக்கிறோமா? Third question, are we serving those in need? மூன்றாவது கேள்வி, தேவை உள்ளவர்களுக்கு அவர்களை நோக்கி சென்று நாம் சேவை செய்கிறோமா? Jesus wants us that our eternal destiny depends on our response. நாம் நித்திய வாழ்க்கையை எப்படி இருக்கும், நம்முடைய நித்தியம் எப்படி இருக்கும் என்பது நாம் இந்த மூன்று கேள்விகளுக்கும் கொடுக்கிற பதிலை அடிப்படையாக I வைத்திருக்கிறோம். want to conclude by saying, இன்றைக்கு நான் ஒன்றை சொல்லி முடிக்க my விரும்புகிறேன். dear co-believers, என் அருமையான சக விசுவாசிகளே, let us commit ourselves to have a personal relationship with God. நாம் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரோடு நம்முடைய உறவை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிப்போம். Let us set aside a time in every day for prayer, Bible reading and meditation. ஒவ்வொரு நாளும் குறிப்பாக ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் வேத தியானம் செய்யவும் குறிப்பிட்ட நேரத்தை நாம் ஒதுக்கிக் கொள்வோம். Let us invest our talents in the work of the God. நம்முடைய தாளந்துகளை ஆண்டவருடைய வேலைக்கென்று பயன்படுத்துவோம். Whether you are teaching or preaching or helping the needy or supporting the church or spreading the gospel, let us be faithful in what we do. ஒருவேளை போதிப்பதோ மற்றவர்களுக்கு கற்பிப்பதோ சபையின் காரியங்களில் உதவி செய்வதோ எதுவாக இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை அவருடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்துவோம். And let us open our eyes to see those who are in need. மூன்றாவதாக, தேவையுள்ளவர்கள் யார் என்று நம் கண்களை திறந்து பார்த்து அவர்களுக்கு அவருடைய தேவையை நிறைவு செய்வோம். Our church should not only focus on the soul. நம்முடைய சபை ஆத்மாவை மாத்திரம் நோக்கமாக வைத்து செயல்படக்கூடாது. We should be beneficial for the society. நாம் சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்க We are வேண்டும். not outside the society, we are within the society, and our society should be beneficial through us. நாம் சமூகத்திற்கு வெளியே இல்லை, சமூகத்திற்கு உள்ளே தான் நாம் வாழுகிறோம். ஆகவே இந்த சமூகம் நம்மை கொண்டு சபையை கொண்டு சமூகத்திற்கு பயன் இருக்க வேண்டும். So let's open our eyes to see people who are in need, not only within our church but outside our communities. நம்முடைய சபையில் இருக்கிற தேவையுள்ளவர்களை மாத்திரமல்ல, சபைக்கு வெளியே தேவையுள்ளவர்களை நாம் கண்களை திறந்து பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வோம். As Galatians 6:9 says, கலாத்தியர் 6:9 let us சொல்கிறது, not grow weary in doing good. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். The work may be hard.
ஒருவேளை வேலை கடினமாக இருக்கலாம், The rewards may not be immediate, ஆனால் நமக்கு அதற்குரிய பலன் உடனடியாக கிடைக்காமல் இருக்கலாம். but God sees our faithfulness. ஆனால் கர்த்தர் நம்முடைய உண்மையும் உத்தமத்தை This பார்க்கிறார். is not just a message of warning, இது ஒரு எச்சரிப்பின் செய்தி அல்ல, மாத்திரமல்ல, it is a message of hope. இது ஒரு நம்பிக்கையின் செய்தி. If we prepare our hearts, நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தம் செய்தோம் என்றால், use our gifts, நமக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தினோம் and என்றால், serve with love, ஆனால் மற்றவர்களுக்கு அன்போடு சேவை செய்தோம் என்றால், we can confidently wait for the return of our Lord. நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய வருகையை நம்பிக்கையோடு எதிர்பார்க்க முடியும். And we can listen to from him, well done, good and faithful servant. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவதை, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லுவதை நாம் கேட்க முடியும். Hallelujah. May the Lord help us to take this message very seriously. நாம் இந்த செய்தியை மிகவும் முக்கியமாக கருத வேண்டும் கருதுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி Let செய்யட்டும். us be ready, நாம் ஆயத்தமாக இருப்போம், faithful உண்மையும் உத்தமமாக and full of love, so that when Jesus returns, அன்பினால் நிறைந்தவர்களாக நாம் இருப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து வரும்போது we will inherit his eternal kingdom. நாம் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள We will முடியும். be with him. அவரோடு கூட இருக்கும்படியாக May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.